அழகான மலர்களில் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள். இதய வலி மற்றும் பலவீனம் உள்ளவர்கள் செம்பருத்தி பூக்களை தண்ணீரில் காய்ச்சி காலை மாலை 2 வேளை குடித்து வந்தால் இதயம் ஆரோக்கியம் அடையும். மேலும் இந்த பூவை சுடுநீரில் இட்டு தலைக்கு தேய்த்து குளித்து வந்தால் அழுக்குகள் நீங்கும், தலைமுடி சுத்தமாகும். காதலின் லட்சணையாக திகழும் ரோஜா இதயத்திற்கு வலிமை அளிக்கக்கூடியது. பாலில் ரோஜா இதழ்களை கலந்து குடித்து வந்தால் நெஞ்சு சளி பிரச்சனை தீரும். மேலும் இரத்த விருத்தியை ஊக்கமளிக்கும். பெண்களுக்கு மிகவும் பிடித்த மலரான மல்லிகை கண் பார்வைக்கு உகந்தது. கண்ணுக்கு சக்தி அளிக்கிறது, கண் பார்வையை மேம்படுத்தும். மேலும் மல்லிகை உணர்ச்சிகளை தூண்டும் பண்புடையது. கிருமி நாசினியாகவும் பயன்படுகிறது. அகத்தி பூவை சுத்தம் செய்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி பாலுடன் சேர்த்து காய்த்து சர்க்கரை சிறிதளவு சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் சில நாட்களிலேயே உடல் சூடு பித்தம் நீங்கும். ஆண்மையை அதிகரிக்கச் செய்து தாது பெருக்கம் அடையச் செய்யும் சிறந்த நன்மை அளிக்கும் தன்மையுடையது முருங்கைப்பூ. கர்ப்பம் தரித்த பெண்கள் 5 முதல் 10 வரை குங்குமப்பூ இதழ்களை பகலில் மற்றும் இரவு வேளைகளில் பாலில் போட்டு காய்ச்சி குடித்து வர பிறக்கின்ற குழந்தை நல்ல ஆரோக்கியத்துடன் பிறக்கும். வேப்பம்பூ ஒரு சிறந்த கிருமி நாசினியாக பயன்படுகிறது. உடலிலும் வீட்டிலும் இருக்கும் நச்சுக்களை பூச்சிகளை அழிக்கும் நற்பண்பு கொண்டது. சர்க்கரை வியாதியையும் கட்டுப்படுத்தும் தன்மை வேப்பம்பூவிற்கு உள்ளது. உடல் சூடு, நீரிழிவு நோய் போன்றவற்றுக்கு ஆவாரம்பூ ஒரு சிறந்த மருந்து. ஆவாரம்பூவை உலர்த்தி கிழங்கு மாவுடன் கலந்து குளித்து வந்தால் உடல் துர்நாற்றம் நீங்கும்.